தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியுடைய முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதுவுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை. இந்த அரசால இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த பட்ஜெட்டை அறிவிப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சர்கள் தெரிவிச்சாங்க. ஆனா இன்றைக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. இதில் ஒரு சில மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 85 நாட்கள் ஆகின்றன. சுமார் 85 நாட்கள் ஆகிறது. 85 நாட்கள்ல இந்த ஆட்சியில எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையா பார்க்கப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதுவரை எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் கொடுக்க முடியாத திட்டத்திலும் மக்களுக்கு வழங்குவேன் என்று வீரவசனம் பேசினார்கள். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், அதோடு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தினுடைய நிவாரணத் தொகை 20,000 உயர்த்தப்படும். அதற்கு வழங்கப்படுகின்ற டீசல் மானியம் 3600 லிட்டராக உயர்த்தப்படும். இப்படி பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதோட விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் மேல வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக 75,000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அதற்கு மேல் கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 தான் கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம். அதுவும் ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டுமல்ல, அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்படி பல திட்டங்கள், நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல. அவள் அறிவிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே பட்ஜெட்ல தெரிவிக்கவில்லை. புதிய திட்டமும் எதுவும் அல்ல. எல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டத்துக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சுதான் இந்த நிதிநிலையில் இருக்க பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை சுமார் 55,785 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட
நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட திருத்திய மதிப்பீடு 1,21,819 கோடி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறாங்க? நிதி பற்றாக்குறை வேற இருக்குது, அதோட வருவாய் பற்றாக்குறை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு திருத்தத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அதற்காக ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிதியை ஆதாரத்தை பெருக்குவதற்கும் நிதி மேலாண்மை சரி செய்வதற்கும் கடனை எல்லாம் குறைப்பதற்கும் ஒரு நிபுணர் குழு அமைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிச்சாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க, நிபுணர்களையும் போட்டாங்க. பிறகு 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கமும் அந்த பெயரை மாத்தி அதுக்கு ஒரு பெயரை வைத்து நான் அது பேச பேச குறிச்சேன். நாளைக்கு முழு விளக்கத்தையும் நான் சொல்றேன். அதுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்க, அது உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அதுல 5 பேர் கொண்ட உறுப்பினர் போட்டு அவர்கள் இந்த நிதி நீரையை சரி செய்யும் சொல்றாங்க. எப்படி சரி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறை ஒரு பக்கம், அதோட ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை இது வேற இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கடன் நீங்க பாத்தீங்களா, திருத்திய மதிப்பீடுபடி 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில. கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. ஆக இந்த அரசாங்கம் எப்பவும் போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் எப்படி வர்ண ஜோடை செய்து அதை பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களோ அதே போலதான் இந்த ஒரு பட்ஜெட் என்று சொல்லி சில அறிவிப்புகளை அப்படியே ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்புகளை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.